ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது. இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ அந்த உயிர்கொள்கை இந்திய ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நின்ற போது நான் சொன்னது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ ரெட்டி நம்மாள். நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன போது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று. அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இவருடைய இந்தி மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டம். நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் மொழியாகத்தான் பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. தமிழ் மொழிக்காக அந்த காலத்திலே திருக்குறளை மொழியிலே கொண்டு வந்து பல சாதனைகள் செய்வதற்கு தலைவர் காமராஜ் காரணமாக இருந்தார். அதையெல்லாம் மறைத்துவிட்டு போலித்தனமாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்படி வருவதற்கு காரணம் ஒன்றை இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1972 தலைவர் காமராஜ் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து கரூருக்கு போக வேண்டும். அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நேரம். அப்போதெல்லாம் அவர் போகிற வழியில் அவருடைய உதவியாளர்கள் எங்கெல்லாம் டிபி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நிறுத்துவார்கள். ஒன்று இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பார், இல்லை என்றால் பரவாயில்லை போய் என்பார். அந்த 72 திருச்சியிலிருந்து போகிற போது திருச்சிக்கு அடுத்து பெட்டாய்த்தலையிலே ஒரு டிபி, குடித்தலையிலே ஒரு டிபி, மாயனூரிலே ஒரு டிபி, கரூரிலே ஒரு டிபி. அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சி. அத்தனை டிவிகளும் கேட்டே மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது. போகிற வழியிலே அவர் சிறுநீர் கடிக்க கூட விடக்கூடாது என்பதற்காக. எப்படிப்பட்ட வக்கர புத்தி என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது. குளித்தலை தாண்டியதற்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே நம்மை போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநீர் கடித்து விட்டு போனார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்குத்தான் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்கள். எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை! 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் காமராஜரை மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்திக்கு. அந்த காந்தியை பற்றி பேசுகிறது, என்னடா காங்கிரஸ்காரன், காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தாண்டா, உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்கு என்று கேட்கிறார். அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியல. துரைமுருகனை உள்ள படுக்க வச்சோன்னா எனக்கு புரியுது, பொன்முடிய உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, டிஆர் பால உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா புரியுது. ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சா, அட பாவிகளா, நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கே காங்கிரசும் காந்தியும் செய்த தியாகம், அதனால்தான் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு துயரம், இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடியவன் தெருவில் இருக்கிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி படைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனே எதிர்த்து போராடி